ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் பிளாக் சேனல். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்களும் நல்லா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிளவுஸ் தான் நேத்துக்கு பார்த்தோட கட் பண்றது பார்த்தோம். இன்னைக்கு வந்து அதோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். நான் எப்படி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு லைனிங் பிளவுஸை கரெக்டாக கம்ப்ளீட் பண்றேன் அப்படின்றது தான் இன்னைக்கு வரிசையா நான் போட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடைசியில நெக் வந்து எப்படி அழகா வி நெக்கு திருப்புறதுன்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இப்போதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவரோட லைக்கும் கொடுத்துருங்க. என்னைக்குமே நான் பட்டி பார்ட் தான் முதல்ல எடுத்ததுமே ஸ்டிச் பண்ணுவேன். பட்டி கை எல்லாம் லைனிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா பீஸையுமே எடுத்து ஜாயின் பண்ணி வச்சுக்குவேன். கரெக்டா எல்லாமே ஜாயின் பண்ணிட்டு கடைசி எல்லாத்தையுமே லைனிங்கையும் கிளாத்தையும் ஜாயின் பண்ணி வச்சிருவேன் பர்ஃபெக்டா. அதுக்கப்புறம் நம்ம தைக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா ஃபினிஷிங் வந்து எல்லாத்தையும் திருப்பி தனித்தனியா தச்சு வச்சுட்டு கடைசி எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா வேலை முடிஞ்சிரும். பட்டி பகுதியை அடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி கைப்பகுதியையும் அடிக்கிறேன். இது வந்து டார்ச் லைட் ஆன் பண்ணி நான் வீடியோ எடுத்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் கலர் வந்து வித்தியாசமா தெரியுது. அது வேற ஒரு காரணமும் இல்லை. மொபைலில் வந்து டார்ச் லைட் ஆன் பண்ணியிருந்தேன். அதனால உங்களுக்கு கலர் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ப்ளவுஸ் சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஒரு என்ன சொல்ல நைஸான கிளாத்து, நல்லா ஷேட் அடிக்கிற மாதிரியான கிளாத்து நல்லா இருந்துச்சு. இவங்க வந்து எதுவுமே வேண்டாம், எனக்கு பின்னாடி வந்து இது மட்டும் வச்சு கொடுத்துருங்க, லேஸ் மட்டும் வச்சு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. நெக் மாடல் வந்து வி ஷேப் மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த ஷேப் தான் வச்சுருக்கேன். பாருங்க, பேக் நெக்கு வி ஷேப்பு எவ்வளோ அழகா எப்படி அடிச்சு திருப்புறேன்றத. கைப்பகுதியையும் அதே மாதிரி லைனிங் கிளாத்தை கொடுத்து திருப்பி போட்டு அடிச்சுக்குவேன். எல்லாத்தையுமே லைனிங்கை வந்து எப்பயுமே இந்த பிளவுஸுக்கு இந்த மாடலில் தைக்கணும், இந்த பிளவுஸுக்கு இந்த மாடலில் தைக்கணும் அப்படிலாம் எதுவுமே குழப்பிக்காதீங்க. நமக்கு ஒரே மெத்தடு தான், எல்லா பிளவுஸையுமே சூப்பராக ஸ்டிச் பண்ணலாம். என்னோட வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னோட வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நான் வெளியாளுங்களுக்கு தான் நானும் தச்சு கொடுத்துட்டு இருக்கேன். நான் எப்படி தச்சு கொடுக்குறேன்றதே நீங்களே பார்க்குறீங்க. இந்த மாதிரி தான் நான் தச்சு கொடுப்பேன். ஒருத்தவங்க தச்சு கொடுத்து அவங்க ஃபுல்லா கரெக்டா இருக்கு, அதுவும் லேடிஸோட வந்து கரெக்டா இருக்குன்னு சொல்றதுக்கு அவங்க சொல்றதே ரொம்ப ரேர் தான். ஏதாவது ஒரு குறை சொல்லுவோம் நம்ம லேடிஸ். நம்ம அது இயற்கை. எங்கேயாவது அதாவது எல்லாருமே ஒரே மாதிரி ஷேப்பா இருக்க மாட்டோம் இல்லையா? ஒரு சிலவங்களுக்கு மார்பு பெருசா இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு பின்னாடி முதுகு பெருசா இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு ஷோல்டர் நல்லா அகலமா இருக்கும். ஏதாவது ஒரு இதுல வந்து நம்ம ஒரே மாதிரி தான் தைக்கிறோம். பட் ஆனா ஏதாவது ஒரு குறை வரதான் செய்யும். ஆனாலும் நமக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா தச்சு கொடுக்க தான் நான் ட்ரை பண்ணுவேன். ரொம்ப அதிகமா ஆம்கோல் கிட்ட வந்து சதை இருக்கிறவங்களுக்கு நான் கையையும் குடஞ்சு கட் பண்ணுவேன், பிளவுஸையும் குடஞ்சு கட் பண்ணுவேன் முன்பகுதியை. அப்படின்னா அவங்க ஸ்டிச் பண்ணி அவங்க போடுறப்ப அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா கரெக்டா ஃபிட்டிங்கா இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட லைக்கும் மாரல் சப்போர்ட் தான் எனக்கு. அதனால மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நீங்க எந்த மாதிரியான வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட்ல தெரிவிங்க. நான் என்னால் முடிஞ்ச வீடியோஸை கண்டிப்பா உங்களுக்காக நான் போட ட்ரை பண்றேன். அதே மாதிரி ஃபுல்லா லைனிங் கிளாத்தை வச்சு கரெக்டா தச்சுட்டு மீதி எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துருங்க. எப்பயுமே எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சிருக்க வேண்டாம். எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா தான் அந்த துணி பாருங்களேன் அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகாம இந்த மாதிரி ஸ்டிஃபா நிற்கும். அப்ப லைனிங் கிளாத் வச்சு தைக்கிறவங்களுக்கு வந்து அவங்க வந்து கரெக்டா இருக்கே, நார்மல் பிளவுஸ் போட்ட அளவுக்கு ஃபிட்டிங்கா இருக்கும். ஓகேங்களா? அதனாலதான் வந்து நம்ம சுத்தி ஒரு தையல் போடுறோம். அந்த தையல் போட்டு நீங்க கொடுத்து பாருங்க. அது இல்லாம நீங்க தைக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, கைப்பகுதியெல்லாம் தைக்கும்போது அந்த துணி மேல் துணியும், லைனிங் துணியும் கொஞ்சம் கொஞ்சம் ஜஸ்ட் மூவ் ஆயிரும். அந்த மாதிரிலாம் மூவ் ஆகாம இருக்கணும் அப்படின்னா, சுத்தி இந்த மாதிரி தையல் கொடுத்தீங்க அப்படின்னா, துணி கண்டிப்பா மூவ் ஆகவே செய்யாது. சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இதே மாதிரி என்னோட ஓகே, இப்போ வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா அது உங்களோட சப்போர்ட்னால தான். லைக் பண்ண எல்லாருக்குமே என்னோட ரொம்ப 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 நன்றிகள், வாழ்த்துக்களும். ஏன்னா என்னைய வந்து பிடிச்சி தானே லைக் பண்ணியிருக்கீங்க. அப்ப நான் போற பாதை கரெக்ட், நான் சொல்ற விதமும் கரெக்டுன்றது எனக்காக எனக்கு என் மனசுல வந்து ஒரு சந்தோஷம்.
ஓகே. நம்ம ஒன்லி இப்பதான் ஒரு 20 வீடியோஸ் கிட்ட தான் போட்டிருக்கேன். 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ரீச் பண்ணியிருக்கேன்றப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள், நன்றிகள். வாழ்த்துக்கள் எனக்கு, நன்றிகள் உங்களுக்கு. சாரி. ஓகே. தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங். இதே மாதிரி இனி அடுத்தடுத்து வர வீடியோஸையும் பாருங்க. சாரீஸ்ல பூனம் சாரீஸ்ல எப்படி சுடிதார் மேக் பண்ணி போடலாம் அப்படின்றதும் நான் போட்டிருக்கேன். இனி வரப்போற விளாக்ல வந்து வரிசையா நான் ஒவ்வொன்னா ஸ்டிச் பண்றத நான் உங்களுக்கு போடுறேன். நான் என்னன்னைக்கு என்னென்ன பிளவுஸ் தைக்கிறேனோ அதை தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவா மேக் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். கஸ்டமர்ஸ்க்கு டெய்லி வீட்டு வேலையும் பார்க்கணும், குழந்தைங்களையும் பார்த்துக்கணும், இந்த இது ஸ்டிச்சிங் வேலையும் பார்க்கணும் அப்படின்றப்ப என்னால் ஃபுல்ஃபில்லா நான் இதுல உட்கார மாட்டேன். மார்னிங் மட்டும்தான் நான் ஸ்டிச்சிங்ல உட்காருவேன். ஈவினிங் ஃபுல்லாவே இந்த வீடியோ எடிட்டிங் அந்த வேலையில போயிரும். அதுக்கப்புறம் டியூஷன் எடுக்கிறதுனால அதுவும் ஈவினிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இது வந்து மார்னிங் டைமிங் மட்டும் தான் என்னால வந்து ஸ்டிச்சிங் கண்டினியூ பண்ண முடியும். அதனால அந்த ஸ்டிச்சிங் பண்றப்ப மட்டும் உங்களுக்கு நான் எடுத்து வீடியோ எடுத்து நான் போடுவேன். அன்னன்னைக்கு நான் என்ன பிளவுஸ் தைக்கிறேனோ அதை தான் நான் உங்களுக்கு எடுத்து போட்டுட்டு இருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. என்னோட ஸ்பீச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் அண்ட் லைக் தான் என்னோட மாரல் சப்போர்ட்டே. சூப்பரா இருக்கு பாருங்க. கைப்பகுதி ரெண்டுமே அழகா ஃபினிஷிங்கா தச்சாச்சு. நெக்ஸ்ட் பேக் பார்ட். முதல்ல பட்டி ஜாயின் பண்ணேன். அடுத்து வந்து கை ஜாயின் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பட்டி பகுதி நெக்ஸ்ட் வந்து பேக் பார்ட் வந்து ஜாயின் பண்ண போறேன். அதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட் பார்ட் ஜாயின் பண்ணுவேன். ஃப்ரண்ட் பார்ட் ஜாயின் பண்றது எப்படின்றது தெளிவா அந்த 3 டாட்லாம் வந்து நிறைய பேர் குழப்பிக்கிறீங்க. 34 இன்ச்சுக்கு 36 இன்ச்சுக்குலாம் வேற மாதிரி டாட் பிடிக்கணுமா அப்படின்லாம். அப்படிலாம் எதுவுமே கணக்கு கிடையாதுங்க. நான் சொல்ற மெத்தட்ல பிடிச்சிங்க அப்படின்னா எல்லாமே ஒரே மெத்தடு தான், ஒரே மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போறோம். அவங்க அளவு பிளவுஸ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி. வேற எந்த ஒரு இதுவுமே வேணாம். இல்ல எனக்கு மெஷர்மெண்ட் வச்சு சொல்லித்தாங்கன்னு நீங்க கேட்டீங்க, கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுவும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வரப்போற வீடியோஸ்ல கண்டிப்பா போடுறேன் சிஸ்டர்ஸ். இப்ப பேக் பார்ட் வந்து எப்படி வி ஷேப் நெக் குடுத்துருக்கேன்றத பாருங்க. அவங்க இந்த நெக் தான் கேட்டிருந்தாங்க. துணி வந்து விலகாம இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பின் சேஃப்டி பின் எடுத்து பின் பண்ணிக்கோங்க. துணி வந்து விலகாது. அதே மாதிரி துணியோட சென்டர் பகுதி மடிச்ச மாதிரியான பிளவுஸ் தான் இருக்கும். அது கரெக்ட்டா அந்த சென்டர்ல வர்ற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நகண்டா கூட நீங்க பிளவுஸ் போடும்போது அந்த கோடு வந்து தனியா இருக்கும். நம்மளோட சென்டர் பகுதி தனியா வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கும். அது கூட கரெக்ட்டா வர்ற மாதிரி நான் வச்சு தான் எப்பயுமே நான் ஸ்டிச் பண்ணுவேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோஸ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் குடுத்துருங்க. இதே மாதிரி நெக் பகுதியை மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. லைனிங் கிளாத்னாலே நம்ம அடிச்சு அப்படியே திருப்புனீங்கன்னா கழுத்து வந்து பர்ஃபெக்ட்டா இருக்கும். சாதா பிளவுஸ்க்கு அடிக்கிற மாதிரி நீங்க அடிக்கலாம். அதை விட இந்த மாதிரி நீங்க அடிச்சு திருப்புனீங்க அப்படின்னா அழகா இருக்கும், பர்ஃபெக்ட்டாவும் இருக்கும். நெக் வந்து கரெக்டா அந்த ஷேப்ல வந்து இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நார்மல் பிளவுஸ் மாதிரி எப்படி அடிச்சு திருப்பணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்க, அதையும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் இனி வரப்போற வீடியோஸ்ல உங்களுக்காக கண்டிப்பா நான் போட்டு ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் ஒரு மாடல் பிளவுஸ் வேற ட்ரை பண்ணேன். சூப்பரா வந்துருந்துச்சு. கஸ்டமருக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்த வீடியோ வந்து ஒரு மாடல் பிளவுஸ் தான். எப்படி மாடலா தச்சேன். மாடல் பின்னாடி வந்து நெக் டிசைன் குடுத்து தைக்க சொன்னாங்க. நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். சூப்பரா வந்திருந்துச்சு. என்ன மாதிரி இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபீல்ட அப்படின்றவங்க மறக்காம ஒரு லைக் குடுத்துருங்க. நானும் இந்த ஃபீல்ட இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட கெரியர சூப்பரா போய்க்கிட்டு இருக்கு. ரன் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கும் இதே மாதிரி சூப்பரா கஸ்டமர்ஸ் வரணும்னு நானும் வேண்டிக்கிறேன். பிளவுஸ் வந்து அர்க்காட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து திருப்பி போடும்போது அந்த சுருக்கெல்லாம் இல்லாம வரும். இல்லைன்னா அந்த இடத்துல கொஞ்சம் தடிமனா இருக்கும். நிறைய பேர் கேன்வாஸ் வச்சுலாம் தப்பாங்க. நான் அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணது கிடையாது. நான் எப்பயுமே நார்மலா இந்த மாதிரி தான் தச்சிருக்கேன். கேன்வாஸ் வச்சு சில பேர் தப்பாங்க. அப்ப வந்து உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து இன்னும் நல்லா என்ன சொன்னா கொஞ்சம் அழுத்தமா நல்லா இருக்கும் பார்க்கறதுக்குன்னு சொல்லுவாங்க. பட் நான் ட்ரை பண்ணது கிடையாது. இனி வரப்போற வீடியோஸ்ல உங்களுக்காக வேணா ட்ரை பண்ணி கண்டிப்பா போடுறேன். அந்த மாதிரி பாருங்க. ஒரு சுருக்கங்கள் எதுவுமே இல்லாம எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு நம்ம ஸ்டிச்சிங் குடுத்துருவோம். பெர்ஃபெக்ட்டா அமையும் பாருங்க. நெக் ஷேப்பு. இதே மாதிரியான நெக் ஷேப் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் குடுங்க.
அழகா பிளவுஸை வந்து எடுத்து விட்டுக்கிறேன். உள்ளதெல்லாம் நான் வந்து சுருக்கம் இல்லாம எடுத்து விட்டுக்கிட்டு, என்னைய மாதிரி இந்த மாதிரி தைச்சீங்க அப்படின்னா தான் அந்த முன்பக்க லைனிங் வந்து முன்னாடி வந்து தெரியாத அளவுக்கு இருக்கணும். பின்னாடி குடுத்துருக்க லைனிங் முன்னாடி தெரிஞ்சுச்சுன்னா, அது கொஞ்சம் அசிங்கமா இருக்கும். அது இல்லாம நார்மலா அது தெரியாத அளவுக்கு நல்லா தேய்ச்சு விட்டு, அந்த மாதிரி டைட் பண்ணி அழகா தைங்க. உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பரா இருக்கும். இந்த ப்ளவுஸ் ஃபினிஷிங் பாருங்க. கடைசியில இந்த நெக்கு முடிச்சதும் நான் உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு. நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. நான் சின்ன மிஷின் தான் வச்சிருக்கேன். இருக்கறதுலயே மொத உள்ள மிஷினு. அத வச்சு தான் இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இனி போக என்னோட தொழில் கொஞ்சம் அதிகமாகணும். ஒரு பவர் மிஷின் வாங்கி தைக்கிற அளவுக்கு வரணுன்றது இதான் என்னோட எய்மு. அதுக்கு ஆண்டவனும் உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு கண்டிப்பா வேணும். உங்களோட சப்போர்ட் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஃபினிஷிங் பாருங்க. கழுத்து நெக் வந்து அந்த கார்னர்லலாம் வந்து நிப்பாட்டி திருப்புங்க. அப்படி திருப்புறப்போ உங்களுக்கு அழகா இருக்கும். பாருங்க நெக் ஷேப் அழகா இருக்கும். எந்தவித சுருக்கமும் இல்லாம நீட்டா இருக்கும். ஷேப் அழகா வந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி கீழ உள்ளத வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு நம்ம மேல அதிகமா விட்டுருக்கோம். கீழ கம்மியாயிருச்சு பாருங்க. இந்த மாதிரி வர்றதுனால தான் நான் என்ன செய்யணும் அப்படின்னா, எப்பயுமே ஃபர்ஸ்ட் நெக் பார்ட்ட திருப்பிருங்க. கீழ பட்டி அடிச்சுட்டு கழுத்த திருப்பும்போது உங்களுக்கு மாறுதல் வரும். கழுத்து பகுதிய அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அடிச்சீங்கன்னா, ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டு கூட கீழ வந்து நம்ம ஜாயின் குடுத்து நம்ம திருப்பிடலாம். இது எதுக்கு நான் முதல்ல மேல ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கிறேன் அப்படின்னா, துணி வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து நமக்கு என்ன சொன்னா அசையாது. கரெக்ட்டா அந்த லைனிங் ப்ளவுஸோட ஃபிட்டிங்கா உட்காந்துக்கும். அப்படி இருக்கிறதுக்கு அப்படி இருந்தா தான் நமக்கு லைனிங் ப்ளவுஸ் தனியா அது போட்ட ஃபீலிங்கே இருக்காது. சுருக்கங்கள் எதுவும் இல்லாம பின்னாடி நீட்டா வந்திருக்கும். அதுக்காக தான் நான் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் குடுத்துருவேன். நேரா ஸ்டிச்சிங் குடுத்துருங்க. இதுக்கப்புறம் நம்ம கீழ எவ்வளோ துணி இருக்கோ அத அப்படியே உள்ள மடக்கி தச்சுட்டீங்க அப்படின்னா, சூப்பரா வந்துரும். இந்த மாதிரி தச்சு பாருங்க ஒரு தடவ. அந்த துணி வந்து ஷேக் ஆகாது. அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகாது. கரெக்ட்டான சென்டர் பார்ட்ல வந்து உட்காந்துக்கும். எக்ஸ்ட்ரா த்ரெட்லாம் கட் பண்ணிருங்க. அப்பதான் அழகா இருக்கும் பாக்க. பாருங்க லைனிங் ப்ளவுஸ விட நம்மளோட ப்ளவுஸ் பீஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நான் அத எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி மடக்குறேன்றத பாருங்க. இந்த மாதிரி நம்ம மடக்கிக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா விட்டு கிளாத் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அந்த தையல் போட்ட இத மடிச்சு அதுக்குலருந்து கரெக்ட்டா மிச்ச துணிய அப்படியே உள்ள மடக்கி டபுளா தச்சுட்டோம் அப்படின்னா, பார்டரும் நல்லா திக்கா இருக்கும். முதுகு பகுதியும் உங்களுக்கு வந்து ஸ்டிஃப்பா உட்காந்துருக்கும். அந்த முதுகுல வந்து ஐவுக்கு மாட்டுனதும் ஸ்டிஃப்பா வந்து இருக்கும். பார்க்கவும் ஃபினிஷிங்கா இருக்கும். ஃபுல்லா அடிச்சுட்டு பாருங்க. வீடியோஸ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம ஒரு லைக் குடுத்துருங்க. என்னோட ஸ்பீச் அண்ட் நான் சொல்ற விதம் உங்களுக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரப்போற அடுத்தடுத்த வீடியோஸ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நான் வந்து மெதுவா தான் சொல்றேன். ரொம்ப ஸ்லோவா போறேன்னு நினைக்கிறவங்க சொல்லுங்க. நான் என்ன தவறு பண்றேனோ அத நான் திருத்திக்கிறேன். மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பிகினர்ஸ்க்காக தான் இவ்ளோ தெளிவா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்திங் சுத்தி நானு ஃபினிஷிங் லைன் குடுக்குறேன் பாருங்க. கரெக்ட்டா அந்த கார்னர்ல தையல் போடுங்க. அந்த லைனிங் கிளாத்தோட கார்னர்ல. சுருக்கம் எதுவும் விழுந்துராம. அப்ப சுருக்கம் விழுந்துச்சுன்னா லைனிங் துணியும், உங்க ப்ளவுஸ் துணியும் நகன்றும். அதனால நகலாத அளவுக்கு கரெக்ட்டா ஸ்டிச்சிங் புடிச்சுக்கோங்க நல்லா கிரிப்பா. ஒரு சைடு நல்லா ஃபுல்லா அடிச்சாச்சு. அதே மாதிரி இன்னொரு சைடும் ஆம்கோல் சைடு கரெக்ட்டா ஃபிட் பண்ணி அடிச்சிரணும். 3 டாட்லாம் பிடிக்கிற வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு 3 டாட் பிடிக்கிறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, பழைய வீடியோஸ் போய் பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் குடுங்க. அழகா ஆம்கோல் திருப்பிட்டு சைட்லயும் ஒரு ஸ்டிச்சிங் குடுத்துருவோம். இப்ப எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிரலாம். ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகா இருக்கும் பாருங்க. என்ட்ட வந்து ஓவர்லாக் மிஷின் அதெல்லாம் கிடையாது. அந்த ஓவர்லாக்குக்கு பதிலா நான் என்ன மெத்தட் யூஸ் பண்றேன்றதையும் பழைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓவர்லாக் மிஷின் இல்லையே நம்ம கஸ்டமர எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றது அப்படின்னு நெறைய பேர் டவுட்ல இருக்கீங்க.
அந்த மாதிரி டவுட் உள்ளவங்க மறக்காம என்னோட பழைய வீடியோஸ் போய் பாருங்க. நான் சைட்ல வந்து ஓவர்லாக் இல்லாம எப்படி மடிச்சு தச்சிருக்கேன்றத உங்களுக்கு நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். போய் பார்த்துட்டு வந்துருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் கொடுத்துருங்க. சூப்பரா இருந்துச்சு பாருங்க. துணி வந்து ஷேக் ஆகல. அழகா ஃபிட்டா அப்படி ஃபிட்டா உட்காந்துருக்குன்னு நீங்க